அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8th தமிழ் இயல் 1 இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 95 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஆல்ரெடி 6th இலக்கணம் ஓல்டு புக்கு முடிச்சிட்டோம், 7th வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து 8th நம்ம வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ அடுத்து 9th 10th முடித்ததுமே இந்த 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் அது இல்லாமல் செய்யுள் உரைநடை இந்த பகுதியில் சிலபஸுக்கு தேவையானது என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்து தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டுருவோம். 6லேருந்து 10th வரைக்கும் ஓல்டு புக்கு. நியூ புக்கு இது ஓல்டு முடிச்சதுமே அடுத்து நியூ புக்குக்கு நம்ம வந்து பண்ணுவோம். நியூ சிலபஸ் படி ஓல்டு புக்கில் நிறைய கண்டென்ட் வந்து இருக்குது, நிறைய கவர் ஆகுது. ஸோ அதனால் ஓல்டு புக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கு எடுக்க முடியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து லைன் பை லைனாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க போதும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம், முற்றியல் உகரம். அது இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குன்றது ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். செய்வினை தொடர், செயற்பாட்டு வினை தொடர் அதுவும் இதில் இருக்குது. அது இல்லாமல் சொற்றொடர் வகைகள், செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர் அதுவும் இதில் கவர் ஆகுது. அது இல்லாமல் பிறமொழி சொற்கள்லேருந்து தமிழ் சொற்களுக்கு மாற்றுறது அதுவும் இதில் கவர் ஆகுது. எல்லாமே மேக்ஸிமம் நிறைய வந்து கவர் ஆகுது ஓல்டு புக்கில் நியூ சிலபஸ் படி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் குற்றியல் லுகரம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். குற்றியல் லுகரம் பிரித்து எழுதுக. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் தான் குற்றியல் லுகரம். குறுமை என்றால் டேஸ் என்பது பொருள். குறுகிய. குறுமை என்றால் குறுகிய என்பது பொருள். இயல் என்றால் டேஸ் என்று பொருள். ஓசை. இயல் என்றால் ஓசை என்று பொருள். உகரம் என்றால் டேஸ் என்னும் எழுத்து. உகரம் என்றால் ஊ. உகரம் என்றால் ஊ என்னும் எழுத்து. குறுகிய ஓசையுடைய உகரம் அதுதான் குற்றியல் உகரம். குறுகிய ஓசையுடைய உகரம் தான் குற்றியல் உகரம். குறுகிய ஓசையுடைய உகரம் தான் குற்றியல் உகரம். குறிலுக்கு மாத்திரை அளவு. குறிலுக்கு மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா 1. நெடிலுக்கு மாத்திரை அளவு வந்து 2. மெய்யுக்குரிய மாத்திரை அளவு வந்து அரை. ஆயுதத்துக்கு மாத்திரை அளவு வந்து அரை. ஸோ குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, மெய்க்கு வந்து அரை, ஆயுதமும் அரை மாத்திரை அளவு. உகரம் குறிலானதனால் டேஸ் மாத்திரை கால அளவில் ஒலிக்கும். எத்தனை அப்படின்னா 1. உகரம் குறிலானதனால் 1 மாத்திரை கால அளவில் ஒலிக்கும். தன் ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரை கால அளவில் குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து குற்றியல் உகரம். தன் ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரை கால அளவில் குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து குற்றியல் உகரம். சில சொற்களுக்கு இறுதியில் 6 வல்லினமை எழுத்துக்களுடன் உகரம் சேர்ந்து வரும்போது அந்த உகரம் டேஸ் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். சில சொற்களுக்கு இறுதியில் 6 வல்லினமை எழுத்துக்களுடன், அந்த 6 வல்லினமை எழுத்துக்கள் தான் குசுடு துபுரு, உகரம் சேர்ந்து வரும்போது அந்த உகரம் அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். குசுடு துபுரு எனும் 6 வல்லின எழுத்துக்கள் தனி நெடிலை சார்ந்து வரும்போதும் பல எழுத்துக்களை சார்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போதும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் எனப்படும் குற்றியல் உகரம். ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு விவரமாக புரியும். குசுடு துபுரு எனும் 6 வல்லின எழுத்துக்கள் தனி நெடிலை சார்ந்து வரும்போதும் பல எழுத்துக்களை சார்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போதும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். நெக்ஸ்ட் 13வது கொஷின். சொல்லின் ஈற்று அயலெழுத்தை அடிப்படையாக கொண்டு குற்றியல் உகரம் டேஸ் வகையாக பிரிப்பர். எத்தனை வகை அப்படின்னா 6 வகை. சொல்லின் ஈற்று அயலெழுத்து. ஈற்று அயலெழுத்துனா அந்த இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கு முந்தைய எழுத்து தான் ஈற்று அயலெழுத்து. சொல்லின் ஈற்று அயலெழுத்தை அடிப்படையாக கொண்டு குற்றியல் உகரம் 6 வகையாக பிரிப்பர்.
14வது கொஷின். அறுவகை குற்றியலுகரங்கள் பாருங்கள். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ குற்றியலுகரம் வந்து எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். உயிர் நெடில் உயிர்மை நெட்டெழுத்துக்களை அடுத்து வரும் உகரமேறிய வல்லின எழுத்துக்கள் எது அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். ஸோ கவனமாக பாருங்கள் கான்செப்ட்டு. உயிர் நெடில் உயிர்மை நெட்டெழுத்துக்களை அடுத்து வரும் உகரமேறிய வல்லின எழுத்துக்கள் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். 16வது கொஷின் பாருங்கள். அதுக்கான எடுத்துக்காட்டு, நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். நாகு. இப்போ நா பார்த்தீங்கன்னா இந்து ப்ளஸ் ஆ, அதான் நா. இதில் வந்து உயிர் நெடில் இருக்குது. கூ இருக்குது பார்த்தீங்களா? இக்கு ப்ளஸ்ஸு ஊ பாருங்கள். அந்த உயிர் நெடில் ஆ வந்துருச்சு. அப்போ உயிர் நெடில் அல்லது உயிர் மெய் நெட்டெழுத்துக்களை அடுத்து வரும் உகரமேறிய வல்லின எழுத்துக்கள் ஊ வந்துருச்சு. அதுதான் உகரம் அப்படின்னா ஊ. இப்போ நாகு சொல்லி பாருங்கள். நாகு அதில் ஊ இருக்கா? உகரமேறிய வல்லின எழுத்துக்கள். காசு, ஆடு, மாது, கோபு, ஆறு. ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. ஈரெழுத்து சொல்லாகவே வரும் குற்றியலுகரம் எது அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் பார்த்திங்கன்னா 2 எழுத்து சொற்களாகவே வரும். நம்ம இப்போ தான் வந்து எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம் பாருங்கள். ஈரெழுத்து சொல்லாகவே வரும் குற்றியலுகரம் எதுனா நெடில் தொடர் குற்றியலுகரம். ஸோ 2 எழுத்தாக தான் வந்து வரும். கு சு து எனும் வல்லின மெய்கள் மேல் ஊர்ந்த உகரமானது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருவது எது அப்படின்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம். கு சு எனும் வல்லின மெய்கள் மேல் ஊர்ந்த உகரமானது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருவது ஆயுத தொடர் குற்றியலுகரம். பாருங்கள். ஆயுத தொடர் குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். அஃது, எஃகு, காக்ஸு. ஆயுத தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு அஃது, எஃகு, காக்ஸு. வல்லின மெய்களை ஊர்ந்த உகர எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருவது உயிர் தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்களை ஊர்ந்த உகர எழுத்துக்கள் குசுடு துபுரு. சொல்லின் இறுதியில் வருவது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம் அதற்கான எடுத்துக்காட்டு தருக பாருங்கள். அழகு, அரசு, பண்பாடு, உனது, உருபு, பாலாறு. இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா குசுடு துபுரு வார்த்தையில் வரும். ஈற்றெழுத்துக்கு முந்தைய எழுத்து உயிர் எழுத்தாக வரும். இப்போ அழகுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் லா இருக்குது பாருங்கள். லா. அப்போ இல்லு ப்ளஸ் ஆதான் லா. அதில் ஒரு உயிரெழுத்து இருக்குது. இறுதி எழுத்து வந்து குசுடு துபுருன்னு வரும். இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்தில் உயிரெழுத்து வரும். அரசு ராவில் வந்து இரு ப்ளஸ்ஸு ஆ இருக்குது. அதுதான் அரசு. அப்போ இதில் ஆ இருக்குது. உயிரெழுத்து வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். அழகு, அரசு, பண்பாடு, உனது, உருபு. இப்போ ரூ இருக்கா? அப்போ இரு ப்ளஸ் ஊதா ரூ. அப்போ ஊன்றது உயிரெழுத்து. உருபு, பாலாறு. ஸோ நெக்ஸ்ட்டு 22வது கொஷின். கு சு டு ஆகிய எழுத்துக்களுக்கு முன் வல்லின மெய்யெழுத்துக்கள் வருவது. இப்போ வல்லின மெய்யெழுத்துக்கள் என்ன அப்படின்னா கசட, தபர, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஸோ அந்த எழுத்துக்கள் வந்து ஈட்டெழுத்துக்கு முந்தைய எழுத்தாக வந்து வரும். ஸோ அதான் வந்து வன்தொடர் குற்றியலுகரம். பாருங்கள். வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். அந்த ஈட்டெழுத்து வந்து கு சு டூன்னு வந்திருக்கு பாருங்கள். ஈட்டெழுத்து அதுக்கு முந்தைய எழுத்து, ஈட்டெழுத்துக்கு முந்தைய எழுத்து பாருங்கள். இதில் இக்கு இருக்குது, இதில் இச்சு இருக்குது, இதில் இட்டு இருக்குது. ஸோ இப்படி வந்ததுன்னா அது வன்தொடர். அப்போ வல்லின எழுத்துக்கள் என்னது? கசட, தவிர, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஈட்டெழுத்துக்கு முந்தைய எழுத்து வந்து இந்த வல்லின எழுத்துக்களாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 24வது கொஷின்.
கு சு டு ஆகிய எழுத்துக்களுக்கு முன் மெல்லின மெய்யெழுத்துக்கள் வருவது மென்தொடர் குற்றியல் உகரம். இப்போ மெல்லினம் என்னென்ன எழுத்து? கெங்கன நம்மன. அதாவது இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. அப்போ இறுதி எழுத்து என்ன பாருங்கள், இறுதி எழுத்து மென்தொடர் குற்றியல் உகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். இறுதி எழுத்து வந்து கு சு டு து இந்த மாதிரி இறுதி எழுத்து வந்து வந்துடும். இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்து வந்து மெல்லின எழுத்துக்கள் வந்து வரும். மெல்லின எழுத்துக்கள் எது? இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. அதாவது கெங்கன நம்மன அந்த எழுத்து வந்து வரும். பாருங்கள், எடுத்துக்காட்டு சங்கு, மஞ்சி, நண்டு, சந்து. ஸோ மென்தொடர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இறுதி எழுத்து கு சு டு இருக்கும். இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்து வந்து மெல்லின எழுத்துக்களாக வந்து இருக்கும். கு சு டு ஆகிய எழுத்துக்களுக்கு முன் இடையின மெய்யெழுத்துக்கள் வருவது இது அப்படின்னா இடைத்தொடர் குற்றியல் உகரம். கு சு டு ஆகிய எழுத்துக்களுக்கு முன் இடையின மெய்யெழுத்துக்கள் வருவது இடைத்தொடர் குற்றியல் உகரம். அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ இடையின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எரல வளல. ஸோ ஈட்டு எழுத்து வந்து குசுட்டு துபுரு எழுத்து வந்து வரும். ஈட்டு எழுத்து இறுதி எழுத்து. இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்து வந்து இடையின எழுத்துக்கள் வந்து வரும். இடையின எழுத்துக்கள் எது? எரல வளல. குற்றியல் லுகரத்திற்குரிய மாத்திரை அளவு எது அப்படின்னா அரை மாத்திரை. குற்றியல் லுகரத்திற்குரிய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை. அதாவது ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து உழைக்கும். நெடில் தொடர் குற்றியல் உகரம் மட்டுமே டேஸ் எழுத்துக்களை பெற்று வரும். எத்தனை அப்படின்னா 2 எழுத்து ஈரெழுத்து சொற்களாகவே வருவது எது அப்படின்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும். நெடில் தொடர் குற்றியல் உகரம் தவிர ஏனைய ஐவகை குற்றியல் உகர சொற்கள் டேஸ் எழுத்துக்களை பெற்று வரும். 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். ஸோ நெடில் தொடர் குற்றியல் உகரம் தவிர ஏனைய ஐவகை குற்றியல் உகர சொற்கள் 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். 31வது கொஸ்டின் பாருங்கள். நெடிலோடு ஆயுதம் உயிர்வழி மெலியிடை தொடர்மொழி இறுதி வன்மை ஊறுகரம் ஆகும் பிறமேல் தொடரவும் பெருமே என கூறும் நூல் எது அப்படின்னா நன்னூல். அதாவது குற்றியல் உகரம் வந்து 6 வகைப்படும் அப்படின்றது இந்த பாடல் வழியாக நன்னூல் வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு குற்றியல் லிகரம் பாருங்கள். குற்றியல் லிகரம் பிரித்தெடுத்தல் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம். இதில் வந்து இகரம் வருது, அதில் வந்து உகரம் வந்துச்சு. குற்றியல் லுகரம் வந்து உகரம் வரும், இது வந்து இகரம். குறுமை என்றால் டேஸ் என்று பொருள் குறுகிய. குறுமை என்றால் குறுகிய என்று பொருள். இயல் என்றால் டேஸ் என்று பொருள் ஓசை என்று பொருள். இயல் என்றால் ஓசை என்று பொருள். இகரம் என்றால் டேஸ் எனும் எழுத்து. இகரம் என்றால் ஈ எனும் எழுத்து. ஈ எனும் எழுத்து தான் இகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுகிய ஓசையுடைய இகரம் தான் குற்றியல் லிகரம். குறுகிய ஓசையுடைய இகரம் குற்றியல் லிகரம். குற்றியல் லிகரத்தில் வரும் இகரம் தன் ஒரு மாத்திரையிலிருந்து டேஸ் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். எத்தனை அப்படின்னா அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். குற்றியல் லிகரத்தில் வரும் இகரம் தன் ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நாகு ப்ளஸ் யாது சேர்த்து எழுதுக. நாகியாது. அதாவது நாகு நாகுல இக்கு ப்ளஸ் வந்து ஊ இருக்குது. இதில் ஊ இருக்குது. அதே மாதிரி நிலைமொழியில் ஊ இருக்குது, வருமொழியில் வந்து யா இருக்குது. இப்போ நாகு ப்ளஸ் யாது நாகியாது. இதில் பாருங்கள், இந்த கீன்ற உச்சரிப்பில் வந்து ஈ அப்படின்னு மாறுது, உகரம் இகரமாக மாறுது. நாகு ப்ளஸ் யாது நாகியாது, உகரம் இகரமாக வந்து மாறுது. வீடு ப்ளஸ் யாது வீடியாது. வீடு ப்ளஸ் யாது வீடியாது. இந்த வீடில் இருக்கக்கூடிய டூவில் வந்து ஊ இருக்குது. வருமொழி வந்து யா வரும்போது ரெண்டும் சேரும்போது வீடு ப்ளஸ் யாது வீடியாது. அந்த ஊ வந்து ஈயா மாறுது, உகரம் இகரமாக வந்து மாறுது. ஸோ நெக்ஸ்ட்டு 40வது கொஷின். நெடில் தொடர் குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாய் நிற்க. அதாவது நாகு அப்படின்றது ஒரு நெடில் தொடர். இருங்க, நாகு அப்படின்றது ஒரு நெடில் தொடர். வீடு அப்படின்றது ஒரு நெடில் தொடர். ஸோ அதான் சொல்ல வராங்க. நெடில் தொடர் குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாய் நிற்க. வருமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருப்பேன். இங்கே பாருங்க யாது, இங்கே யாது.
நெடில் தொடர் குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருப்பின் உகரம் இகரமாகும். இந்த இகரம்தான் எனப்படும் குற்றிய லிகரம். ஸோ நாகு வீடு என்பது நெடில் தொடர் குற்றியலுகர சொற்கள். அது நிலைமொழியாக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருப்பேன். இங்கே யாது யாதுன்னு வந்திருக்கு. ஸோ எகரமாக இருப்பின் உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம்தான் குற்றிய லிகரம். நிலைமொழி குற்றிய லுகரமாக இருந்து வருமொழி எகரம் வரின் நிலைமொழி உகரம் இகரமாக திரிந்து தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது குற்றிய லிகரம். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். நிலைமொழி குற்றிய லுகரமாக இருந்து வண்டு வரகு என்பது இதெல்லாம் குற்றிய லுகர சொற்கள். வருமொழி எகரம் வரின் பாருங்க, யாது 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 எகரம் வரின் உகரம் இகரமாக திரிந்து தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். ஸோ வண்டியாது, வண்டு ப்ளஸ் யாதுன்றது தான் வண்டியாது. வரகு ப்ளஸ் யாது தான் வரகியாது. எண்பது ப்ளஸ் யாது தான் எண்பது யாது. குற்றிய லிகரம் வரும் சொற்கள் கேன்மியா சென்மியா. அதில் மீ இருக்குது பாருங்கள். இம்மு கூட்டல் ஈ அதான் மீ. ஸோ குற்றிய லிகரம் வரும் சொற்கள் கேன்மியா சென்மியா. மியா எனும் அசை சொல்லில் உள்ள இகரமும் தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இது எனப்படும். இது குற்றிய லிகரம். மியா எனும் அசை சொல்லில் உள்ள இகரம் தன் மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும். இதுவும் குற்றிய லிகரம் எனப்படும். எகரம் வாக்குரல் உத்திரி இகரமும் அசை சொல் மியாவின் இகரமும் குறிய என கூறும் நூல் எது? எது அப்படின்னா நன்னூல். அதாவது குற்றிய லிகரத்தை பற்றி சொல்லக்கூடிய நன்னூலின் பாடல் வரி தான் இது. எகரம் வாக்குரல் உத்திரி இகரமும் அசை சொல் மியாவின் இகரமும் குறிய நன்னூல். மேற்கண்ட நன்னூல் பாடலில் குரல் என்பதன் பொருள் யாது? குரல் அப்படின்னா குறைந்த. மேற்கண்ட நன்னூல் பாடலில் குரல் என்பதன் பொருள் குறைந்த. ஸோ நெக்ஸ்ட் முற்றிய லுகரம். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் எது அப்படின்னா முற்றிய லுகரம். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் முற்றிய லுகரம். தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் பெற்ற முற்றிய லுகரங்கள். ஸோ முற்றிய லுகரத்திற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குசுடு துபுரு, பகு, பசு, படு, அது, தபு, பெரு. ஸோ தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் தான் முற்றிய லுகரம். ஈற்றில் உள்ள மெல்லின உகரங்கள் பெற்ற முற்றிய லுகரங்கள். அந்த மெல்லின உகரங்கள்னால் நூ மு, காணு, உண்ணு, உருமு. இதெல்லாம் ஈற்றில் உள்ள மெல்லின உகரங்கள் பெற்ற முற்றிய லுகரங்கள். ஈற்றில் உள்ள இடையின உகரங்கள் பெற்ற முற்றிய லுகரங்கள். இடையினா லு லு ஊ, ஏழு, தள்ளு, கதவு. ஸோ ஈட்டில் உள்ள இடையின உகரங்கள் பெற்ற முற்றிய லுகரங்களுக்கு எடுத்துக்காட்டு எழு, தள்ளு, கதவு. தனிக்குறிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வல்லின மெய்யெழுத்து ஊர்ந்து வரும் உகரமும் பொதுவாக சொற்களின் இறுதியில் வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் இடையின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் ஆகிய மூன்றும் எனப்படும். இது அப்படின்னா முற்றிய லுகரம். தனி குறிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் பொதுவாக சொற்களின் இறுதியில் மெல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் இடையின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் ஆகிய மூன்றும் முற்றிய லுகரம் எனப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள். குற்றிய லுகர சொற்களை வகைப்படுத்துக. இப்போ கோங்கு, நண்டு, கொய்வு. ஸோ இறுதி எழுத்தை வச்சு நம்ம இது என்ன சொல் அப்படின்னா குற்றிய லுகர சொல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். குசுறு துபுரு அப்படின்னு வருது. ஸோ குற்றிய லுகர சொற்களில் இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்து பாரு கோங்கு. அப்போ அது இங்கு வருது.
அப்போ மெல்லின எழுத்துக்கள், அப்போ மென் தொடர். நண்டு இன்னு வருது, அதுவும் மெல்லின எழுத்துக்கள். கொய்பு ஈ வருது, இது வந்து இடைத்தொடர். ஸோ இடைநிலத்துக்கள், அப்போ இடைநிலத்துக்கள் வந்தால் அது இடைத்தொடர் கூற்றியல் உகரம். மெல்லின எழுத்துக்கள் வந்தால் மென்தொடர் கூற்றியல் உகரம். 55 பாருங்கள். குற்றியலுகர சொற்களை வகைப்படுத்துக. பந்து, அப்போ இந்து வந்திருக்கு, அப்போ வந்து இது மெல்லின எழுத்துக்கள் வந்திருக்கு, அப்போ மென்தொடர் இது. நாடு, நாடு வந்து 2 எழுத்தில் வந்து முடிஞ்சிருக்கு, நெடில் தொடர் கூற்றியல் உகரம். மார்பு இடைத்தொடர் கூற்றியல் உகரம். அப்போ இரு அப்படின்னு வந்திருக்கு, அது வந்து இடைநிலத்து. குற்றியலுகர சொற்களை வகைப்படுத்துக. குத்து, அப்போ கசட தபரில் வருது, அப்போ வன்தொடர் இது. பாலாறு லா என்றதில் உயிரெழுத்து வந்திருக்கு, உயிர் தொடர் கூற்றியல் உகரம். கொக்கு இக்கு வந்து வன்தொடர் வழிநிலத்துக்கள், கசட தபர வழிநிலத்துக்கள் வந்திருக்கு, அப்போ வன்தொடர் கூற்றியல் உகரம். அடுத்து பாருங்கள், குற்றியலுகர சொற்களை வகைப்படுத்துக. இது மூணுமே பார்த்திங்கன்னா ஆயுதத்தொடர். இஃது, காக்ஸு, மஞ்சு. சரி, இது ரெண்டுமே வந்து ஆயுதத்தொடர். மஞ்சுன்றது மென்தொடர், மெல்லின எழுத்து வந்திருக்கு, மென்தொடர். ஸோ நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடத்தில் உரிய குற்றியலுகர சொற்களை எழுதுக. கிளைக்கு கிளை டேஸ் தாவியது, குரங்கு. அப்போ இங்கு அப்படின்றது மெல்லின எழுத்து, அதனால் இது வந்து மென்தொடர் கூற்றியல் உகரம். நெக்ஸ்ட் பாருங்கள், சிறுவன் டேஸ் வைத்து கொண்டு விளையாடுகிறான், பந்து. அப்போ பந்தில் இருக்கக்கூடிய இந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மெல்லின எழுத்து, இங்கெங்கன நம்மன, அப்போ வந்து அதுவும் மென்தொடர் குற்றியல் உகரம். பொற்கொடி பூக்களை டேஸ் வந்தால், கொய்து. அப்போ கொய்து அப்படின்றது இந்த ஈ வந்து பார்த்திங்கன்னா இடைநிலத்து, அப்போ வந்து இடைத்தொடர் குற்றியல் உகரம். குயவர் பானையை டேஸ் கொண்டிருந்தார், வனைந்து. அப்போ இந்து வந்திருக்கு, அப்போ இந்து வந்தால் அது மெல்லின எழுத்து, அப்போ மென்தொடர். பாலின் நிறம் கொண்ட பறவை எது அப்படின்னா கொக்கு. அந்த இக்கு வந்திருக்கு, இது வல்லின எழுத்து, கசட தபர, அப்போ வன்தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் லுகரத்திற்குரிய மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை. குற்றியல் லிகரத்திற்குரிய மாத்திரை அளவும் அரை மாத்திரை. முற்றியல் லுகரத்திற்குரிய மாத்திரை அளவு வந்து ஒரு மாத்திரை. ஸோ மாத்திரை அளவு பார்த்துக்கோங்க, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சொற்றொடர் வகைகள். கயல்விழி திருக்குறளை படித்தால் இது எவ்வகை தொடர்? ஆன்சர் வந்து செய்வினை தொடர். செய்வினை தொடரில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வந்து வரும். கயல்விழி திருக்குறளை படித்தால் இது வந்து செய்வினை தொடர். செயபாட்டு வினை தொடர்னா 3ஆம் வேற்றுமை உருவான ஆள் வரும், இறுதியில் படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படின்ற வார்த்தைகள் வந்து வரும். திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது, பாருங்க 3ஆம் வேற்றுமை உருவான ஆள் வந்திருக்கு, பட்டது அப்படின்றது இறுதியில் முடிஞ்சிருக்கு. திருக்குறள் கயல்விழியால் படைக்கப்பட்டது, இது எவ்வகை தொடர்? செயபாட்டு வினைத்தொடர். செய்வினை தொடரை செயபாட்டு வினைத்தொடராக மாற்ற எழுவாயுடன் டேஸ் வேற்றுமை உருபை சேர்த்தல் வேண்டும். 3ஆம் வேற்றுமை உருபை சேர்த்தல் வேண்டும். 3ஆம் வேற்றுமை உருபை தான் வந்து ஆள். செய்வினை தொடரை செயபாட்டு வினைத்தொடராக மாற்ற எழுவாயுடன் 3ஆம் வேற்றுமை உருபை சேர்த்தல் வேண்டும். செய்வினை தொடரை செயபாட்டு வினைத்தொடராக மாற்ற பயனிலையுடன் டேஸ் எனும் துணை வினை சேர்த்தல் வேண்டும். இது அப்படின்னா படு, பட்டது. செய்வினை தொடரை செயபாட்டு வினைத்தொடராக மாற்ற பயனிலையுடன் படு, பட்டது எனும் துணை வினை சேர்த்தல் வேண்டும். 70வது கொஸ்டின் பாருங்கள். குறிஞ்சிக்களி கபிலரால் இயற்றப்பட்டது. பாருங்கள், கபிலரால் 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு, பட்டது அப்படின்றது பயனிலையில் வந்து பட்டதுன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இது எவ்வகை தொடர்? செயபாட்டு வினைத்தொடர். கபிலர் குறிஞ்சிக்களியை இயற்றினார். குறிஞ்சிக்களியை 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வந்து வந்திருக்கு. ஸோ இது செய்வினை தொடர்.
கபிலர் குறிஞ்சிக்களியை இயற்றினார் என்பது செய்வினை தொடர். குறிஞ்சிக்களி கபிலரால் இயற்றப்பட்டது என்பது செயற்பாட்டு வினைத்தொடர். கீழ்காணும் தொடர்களை செயற்பாட்டு வினையாக்குக. கலையரசி துணியை தைத்தாள். இது செய்வினை தொடர். துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. செயற்பாட்டு வினைத்தொடர். துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. ஆசிரியர் பாடத்தை நடத்தினார். இது செய்வினை தொடர். பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது. இது செயற்பாட்டு வினைத்தொடர். பூங்குழலி உணவை சமைத்தாள். இது செய்வினை தொடர். உணவு பூங்குழலியால் சமைக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினைத்தொடர். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களை செய்வினையாக்குக. ஓவியம் மாறனால் வரையப்பட்டது. இது செயற்பாட்டு வினை தொடராக இருக்குது. இது செய்வினையாக மாற்றும்போது மாறன் ஓவியத்தை வரைந்தான். மாறன் ஓவியத்தை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினைத்தொடர். செய்வினையாக மாற்றும்போது மல்லிகா மாலையை தொடுத்தாள். பாரி கபிலரால் போற்றப்பட்டார். இது செயற்பாட்டு வினைத்தொடர். இதே செய்வினையாக மாற்றும்போது கபிலர் பாரியை போற்றினார். நெக்ஸ்ட்டு செய்தி வெளிப்படும் திறன். தொடர் வகைகள் நம்ம பார்க்க போகிறோம். தொடர் வகைகள் 4 தொடர் வகைகள் இருக்குது. தொடர்களில் செய்தி வெளிப்படும் தன்மையினை பொறுத்து எத்தனை வகைப்படுத்துவர்? 4 வகைப்படுத்துவர். அதாவது செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். இப்போ விளைவு தொடர் டேஸ் ஆகிய பொருள்களில் வரும். எந்தெந்த பொருள்கள்னால் வாழ்த்துதல், வேண்டுதல், கட்டளையிடுதல், வைதல். இந்த பொருள்கள் எல்லாம் விளைவு தொடர் வரும். விளைவு தொடர் வாழ்த்துதல், வேண்டுதல், கட்டளையிடுதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும். முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. இது என்னென்னா ஒரு செய்தி தொடர். முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். பாடம் படித்தாயா எவ்வகை தொடர்? வினா தொடர். பாடம் படித்தாயா வினா தொடர். நீடூழி வாழ்க எவ்வகை தொடர்னா விளைவு தொடர். நீடூழி வாழ்க விளைவு தொடர். எண்ணே அறிவியின் அழகு எவ்வகை தொடர்னா உணர்ச்சி தொடர். எண்ணே அறிவியின் அழகு உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்தான் எவ்வகை தொடர்னா உடன்பாட்டு தொடர். செய்தியாக தெரிவிக்கக்கூடிய உடன்பாட்டு தொடர். கண்ணன் பாடம் படித்திலன். இது எதிர்மறை தொடர். இதுவும் ஒரு செய்தியில் எதிர்மறையாக வந்திருக்கு. கண்ணன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை எவ்வகை தொடர்? செய்தி தொடர். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை செய்தி தொடர். இந்த செயலை செய்தது யார்? அதிலே தெரியுது வினா தொடர். இந்த செயலை செய்தது யார்? வினா தொடர். இளமையில் கல் எவ்வகை தொடர்? ஒரு கட்டளை தொடர். இளமையில் கல் என்பது கட்டளை தொடர். எண்ணே தமிழின் இனிமை எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். எண்ணே தமிழின் இனிமை உணர்ச்சி தொடர். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம் எவ்வகை தொடர்? இது ஒரு செய்தி தொடர். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம் எவ்வகை தொடர்? செய்தி தொடர். கீழ்காணும் தொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. உழைத்து பிழை. இது செய்தி தொடராக மாற்றும்போது உழைத்து பிழைக்க வேண்டும். உழைத்து பிழையை செய்தி தொடராக மாற்றும்போது உழைத்து பிழைக்க வேண்டும். மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன. இது உணர்ச்சி தொடராக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ என்னே மாமல்லபுரத்து சிற்பங்களின் அழகு. என்னே மாமல்லபுரத்து சிற்பங்களின் அழகு. நெக்ஸ்ட்டு கமலா பரிசு பெற்றாள். வினா தொடராக மாற்ற சொல்கிறாங்க. கமலா பரிசு பெற்றாளா? ஆம், கமலா பரிசு பெற்றாள். நினைவாற்றலை வளர்த்து கொள்க. இது கட்டளை தொடராக மாற்ற சொல்கிறாங்க. நினைவாற்றலை வளர்த்து கொள்
நினைவாற்றலை வளர்த்துக்கொள் என்பது ஒரு கட்டளை தொடர். ஸோ கடைசி 95வது கொஷின். இதெல்லாம் சிலபஸில் இருக்குது. பிற மொழி சொற்கள்லேருந்து தமிழ் சொற்களுக்கு வந்து மாற்றக்கூடியது. இன்டர்வியூ வந்து நேர்காணல். சரளமாக, தங்கு தடையின்றி. சரளமாக அப்படின்னா தங்கு தடையின்றி. நிச்சயமாகனா உறுதியாக, நிச்சயமாக உறுதியாக. ஜாப் அப்படின்னா வேலை, ஜாப்னா வேலை. மேனேஜர் அப்படின்னா மேலாளர், மேனேஜர்னா மேலாளர். ஸோ இதோட இயல் 1 வந்து 8th ஸ்டாண்டர்டு இயல் 1 வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.